வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம பைபிளில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து, அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா நம்பிக்கை, விஸ்வாசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கோம். நம்புங்க, கடவுளை நம்புங்க. முதல்ல நம்பிக்கை தான் வேணும். நம்பிக்கையோட ப்ரே பண்ணிக்குங்க. இப்போ அதுக்குத்தான் சக்தி இருக்கு, நம்பிக்கைக்கு தான் வலிமை. ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் மக்கள்கிட்டலாம் ஒரு கருத்து பரவுது, இறைமகன் வந்திருக்கிறாரு, அவரை தொட்ட உடனே எல்லா நோய்களும் போயிடும், எல்லா பிரச்சனைகளும் போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து பரவுது. ஒரு இரத்தப்போக்கு நோயுடைய ஒரு பெண்கிட்ட இந்த கருத்து போய் சேருது. இப்படி இறைமகன் வந்திருக்காங்க, அவரை தொட்டா உடனே நோயெல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு கேள்வியே கேட்கல, ஏன் என்ன எப்படி எதுவும் இல்லை, முழுமையாக நம்புறா, அப்படியே நம்பிடுறா. அப்போது எல்லாரும் ஏசப்பாவை சுற்றி இவ்வளோ கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறாங்க, எல்லாரும் அவரை தொடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணும் போகிறா, எவ்வளோ முயற்சி பண்ணுறா, தொட முடியல, அவ்வளோ கூட்டம், ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அப்படியே மேலே அங்கேயே லேசாக தொடுறா. அப்புறம் எல்லாம் கூட்டம் எல்லாம் போயிடுச்சு. ஏசப்பா கூப்பிட்டு கேட்குறாரு, என்னை யாரோ ஒருவர் தொட்டாங்களே, யாரு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆண்டவரே ஆயிரக்கணக்கான பேர் தொட்டாங்க, எத்தனையோ பேர் தொட்டாங்க, யாருன்னு சொல்கிறது இல்லை, யாரோ ஒருவர் என்னை முழு விசுவாசத்தோடு தொட்டார்கள், என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொன்னார். அந்த விசுவாசம், தன்னையே இறைவன் கிட்ட முழுமையா அந்த நம்பிக்கை, தன்னை சரண்டர் பண்றது, முழுமையா நம்புறது. காந்தியடிகள் கிட்ட கேட்டாங்களாம், யார் நாத்திகவாதி? நாத்திகவாதினா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு துன்பம் வருது, கஷ்டம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் பயப்படுறாங்க இல்லையா, அவங்க தான் நாத்திகவாதி அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்? கடவுள்ல நம்புறவங்களுக்கு எப்படி பயம் வரும்? ஏசப்பா இருக்கிறாரு, எனக்கு பிரச்சனை தான், துன்பம் தான், அவர் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற அந்த முழுமையான நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எப்படி பயம் வரும் அப்படின்னு சொன்னாராம். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு புதிதாக கல்யாணமான ஒரு கணவன் மனைவி ஒரு போட் ரைட் போகிறாங்க. அவங்க 2 பேர் தான் அந்த போட்டில் இருக்கிறாங்க. இப்படி போகும்போது காற்று வேகமாக சுற்றி சுழல் அடிக்குது. அந்த சுழலில் போட்டு மாட்டிக்கிச்சு. இந்த கணவன் அமைதியாக ப்ரே பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு. இந்த மனைவிக்கு ஒரே பயம், கத்ரா, ஐயோ யாராவது காப்பாத்துங்க, ஏங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்க கணவன் கிட்ட சொல்கிறா. அவர் அமைதியாக இருக்கிறாரு, ஒரே சத்தம் போடுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் காத்தா அமைதியாயிடுது, போட்டு நார்மலாக போயிட்டுருக்கு. ஏங்க நான் இவ்வளோ கத்துறேன், நீங்கள் என்ன இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க? ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கலாம்ல, இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறா. இவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஒரு கத்தி எடுத்து, நான் உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு கத்தி காட்டுறாரு. ஏங்க சும்மா விளையாடாதீங்க அப்படின்றார். உண்மையாகவே நான் இந்த கத்தி எடுத்து உன்னை குத்தி கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் என்னை எப்படி இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொல்கிறாரு பதில், இப்போதான் கல்யாணமாய் கொஞ்ச நாள் ஆச்சு, உனக்கே என் மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்கே, என்னை கருவில் இருந்து காப்பாற்றிட்டு வர என் கடவுள் மேலே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கும், அப்படியா என்னை விட்டுருவாரு, அப்படியே என் விதி முடிஞ்சது அப்படின்னு அவர் திருவுள்ளம் இதுவா இருந்தா நான் அதையும் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னாராம். இதுதாங்க உண்மையாக ஒரு விசுவாசம், அந்த ஆழமான நம்பிக்கை. இதுதான் சரி.
நம்ம டாபிக் உள்ள போகலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடமையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? அதாவது நம்பிக்கை கொடுக்குறாரு. நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. எப்போ பார்த்தாலும் என்ன சாப்பிட்றது, என்ன அடுத்து என்ன பண்றது, இதே கவலையாவே இருக்கிறீங்களே, கவலைப்படாதீங்க அப்படின்னு நமக்கு நம்பிக்கையே கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலத்துல எப்படியா இருந்தாலும் கூப்பிட்டுருப்பாரு, மக்களை கூப்பிட்டுருப்பாரு. வாங்க, இறைப்பாதைக்கு வாங்க, ஞான பாதைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. மக்கள் யோசிச்சிருப்பாங்க, ஐயோ நம்ம போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, என்ன ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. இப்போ இந்த காலத்துக்கு வந்திருந்தாருன்னா, இப்போ ஏசப்பா வந்து கூப்பிட்டு இருந்தாங்கன்னா, இஎம்ஐ யார் கட்டுறது, லோன் யார் கட்டுறது, இன்னொன்று கடன் யார் கட்டுறது, வட்டி யார் கட்டுறது, வீட்டு வாடகை யார் கட்டுறது, ஸ்கூல் பஸ் ஃபீஸ் யார் கட்டுறது, எவ்வளோ லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவ்வளோதான். சாப்பாடு, உணவு, உடை, இதுதான் அப்போதைக்கு. இப்போலாம் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. இப்போ கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அந்த மாதிரி கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இதை குறிப்பிட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே பிரச்சனை தானா, விடுங்க, விட்டுட்டு வெளியே வாங்க. உடலை விட உயிர் பெரிதல்லவா? நம்ம இந்த உயிருக்கே தான், இந்த உடலுக்கே தான் நம்ம எல்லாமே, நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே யோசிச்சு பாருங்க, எல்லாமே உடலுக்கு தான். ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற பொருள்கள், நம்ம சாப்பாடு எல்லாமே உடலுக்கு தான். இந்த உயிரை பற்றி என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? உயிர் தானே முக்கியம். இந்த உடலை இங்கே விட்டுட்டு போயிடுவோமே. இது மண்ணுக்கோ நெருப்புக்கோ தானே இரையாக போகுது. உயிர் தானே முக்கியம். அந்த உயிரோட தான் நம்ம விண்ணுலகத்துக்கு போக போகிறோம். இப்போ அதுதான் நிரந்தரமாக இருக்க போகுது. இப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த உடலுக்கே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம உடலுக்கு பசி இருக்கிற மாதிரி நம்ம உயிராகி இந்த ஆன்மாவுக்கும் பசி இருக்கும். நீங்கள் இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு இறை வார்த்தைகளை கேட்கும்போதோ, இல்லை ஒரு சர்ச்சுக்கு போகும்போதோ, இந்த இறைவன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று நம்ம அதில் இருக்கும்போதோ நம்ம அறியாமல் கண்ணீர் வரும். ஏன் அடர்னே தெரில, எதுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னே தெரியல, காரணமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? நமக்கு தெரியல, நம்ம ஆன்மாவாகிய உயிருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதை இறைவன் அனுபவிச்சிருக்கு. அதனால நம்ம அறியாமல் நமக்கு கண்ணீர் வருது. இப்போது அந்த ஆன்மாவுக்கு அவ்வளவு ஏக்கம், அதற்கு பசி, அதற்கு இறைவன் தான் வேணும். உயிருக்கு இறைவன் தான் வேணும். இறைவனுடைய சிந்தனை வேணும், இறைவனுடைய பேச்சு வேணும், இறைவனுடைய இறைவார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அது ஆன்மாவுக்கு உயிருக்கு அதுதான் பசி. இன்னொன்று சொல்கிறாரு, உடமை விட உடல் உயர்ந்தது அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படின்னா, டைம் ஆகுது, சாப்பிடக்கூட நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க, ஐயோ டைம், இப்படி உட்கார கூட நேரம் இல்லாமல், சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பணம் 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 அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நோய் வந்து படுத்துட்டா, நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொடுக்குறேன் டாக்டர், என்னை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். உடல் நலத்தை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே, எதுக்கு ஓடுறீங்க, என்னத்துக்கு ஓடுறீங்க? உடல் நலம் முக்கியம். உடல் நலம், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உடலும் முக்கியம் இல்லையா? நம்ம என்னதான்
நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த உடல் நலம் நமக்கு சரியாக இருந்தாதான் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும். இப்போது உடலை பார்த்துங்க. இப்போது என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கும் இல்லையா, அப்பா உயிர் முக்கியம் இல்லையாப்பா, அதை பார்த்துக்கப்பா, உடல் முக்கியம் இல்லையா, அதை ஆரோக்கியமாக வச்சிக்க மாட்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி ஏசப்பா நமக்கு சொல்கிறாரு, பா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, உயிர் முக்கியம், உடலையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப அன்பாக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, தானியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை, உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார், அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா. பறவைகள் எல்லாம் விதைக்குதா, சேர்த்து வச்சுக்குதா, அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, உனக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாரு. சரி, அப்போ என்ன, நமக்கும் எப்படியாவது சாப்பாடு கொடுத்துருவாரு, அப்போ எதுவுமே உழைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்னா இல்லை. உழைங்க, வேணும்தான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நமக்கு சில கடமைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போ அந்த கடமையே செய்யணும், ஆனால் பலனை எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ இந்த வரிகள் குழந்தைகளுக்கெல்லாம் போகணும். குழந்தைகள், இளைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வரிகள் போய் சேரணும். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க விரும்புகிறாங்க, நல்லா ஒரு மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, மார்க் கிடைக்கலனோடனே ஐயோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. இல்லை ஒரு நல்ல அவங்க படிக்கணும்னு நினச்சதை படிக்க முடியாமல் போனால் தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க. இல்லை தான் விரும்பின ஒருத்தர் கிடைக்கலன்னா ரொம்ப கவலையில் போகிறாங்க, டிப்ரெஷனுக்கு போகிறாங்க, என்னென்னவோ தவறான முடிவு எடுக்கிறாங்க. இப்படி பறவைகளுக்கு கூட கருணை செய்கிறாரு, எல்லா உயிர்களுக்கும் செய்கிறாரு. ஒரு நாளைக்கு எரியக்கூடிய ஒரு காட்டு புல்லுக்கு கூட கருணை செய்கிற இறைவன் உனக்கு செய்ய மாட்டாரா? ஏன் நம்பிக்கை இல்லை? நம்புங்க, கடவுளை நம்புங்க. அவர் எல்லாருக்கும் கருணை செய்கிறாரு. யார் யாருக்கு எதை எப்படி எப்போ கொடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அடுத்து, உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? நம்ம வீட்டில் சில செடிகள்லாம் வாங்கி ஆசையாக வளர்ப்போம். ஐயோ, அதுக்கு தண்ணி டெய்லி ஊற்றணும், அதை சுற்றி வேலி போடணும், வேற என்ன பண்ணுறோம், உரம் போடணும், இன்னும் அது எப்படியெல்லாம் பார்த்துக்குறோம். ஆனால் காட்டில் இருக்கிற செடிக்கு யார் தினமும் தண்ணி ஊற்றுறா? யார் அதுக்கு வேலி போடுறா? யாருக்கு அது உரம் போடுறா? யார் இதெல்லாம் அதை பார்த்துக்கிறா? எல்லாம் அப்படி இருக்கிற செடியை கூட கடவுள் பார்த்துக்கிறது இல்லையா? பார்த்துக்கிறாரு தானே. அப்போ நம்மளை பற்றி ஏன் இவ்வளோ கவலை? நமக்கு நம்மளை கடவுள் பார்த்துக்குவாரு. இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சிங்களா வைங்களேன், அந்த குழந்தைக்கு 1000 அட்வைஸ் பண்ணுவாங்க அதை வளர்க்குறதுக்கு. ஐயோ, குழந்தைய சுற்றி வைங்க, நிறைய துணி போட்டு சுற்றி வைங்க, காற்று வரக்கூடாது, அது செய்யக்கூடாது, இந்த ஃபீட் பண்ணுற அம்மா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதுக்கு சளி பிடிச்சிரும், இன்னும் எவ்வளவோ அந்த குழந்தைய அப்படி டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தை 10 மாதம் வயிற்றுல இருக்கு, யார் பார்த்துக்கிறா? யார் இப்படி அதை குளிக்க வைக்கிறா? அதுக்கு இந்த துணி தான் போடணும், இதைத்தான் பண்ணணும், இப்படித்தான் அதை இது பண்ணணும், யார் செய்கிறா? இப்போது அது இறைவன் வயிற்றுல இருக்கும்போது அப்படி குழந்தை இறைவன் தானே பார்த்துக்கிறாரு. இப்போ ஏன் நமக்கு இவ்வளோ நம்பிக்கை, அவநம்பிக்கை ஏன் வருது?
சொல்லுவாங்க இந்த பாலைவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே தண்ணியே கிடைக்காது. ஆனால் அங்கே வளரக்கூடிய ஒரு செடிக்கு, ஒரு கள்ளி செடிக்கு அதனுடைய வேர்களை அது தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு திறன் அதுக்கு கொடுத்துருக்கிறாரு இறைவன். ஏன் இங்கே கிடைக்காது, அதனால உனக்கு நான் இப்படி ஒரு ப்ரோக்ராமிங் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அதன் மேலே கருணை செய்கிறாரு. எதுக்கு எப்படி எப்படி இதே மாதிரி தான் இது ஒட்டகத்துக்குமே அதை சேமிச்சு உணவு எப்பயாவது தான் கிடைக்கும். அப்போ அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு திறனை அதுக்கு கொடுத்துருக்குறாரு. இப்போ ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில இடத்துல ரொம்ப குளிராக இருக்கும், நம்மளாம் போய் அங்கே வாழவே முடியாது, அவ்வளோ பனிப்பிரதேசமாக இருக்கும். ஒரு சில இடத்துல ரொம்ப வெயிலாக இருக்கும். இப்போது எந்தெந்த இடத்துல அங்கேயும் மனுஷங்க தான் வாழ்கிறாங்க. இப்போது இந்த தோல் அப்படி படைக்கப்பட்டிருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை, அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு தோலோடு நம்மளை படைச்சிருக்கிறாரு. இப்போ இது மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போது ஒரு உயிரினை சங்கிலின்னு சொல்லுவாங்க. இப்போ கொசுவை தவளை சாப்பிடுது, தவளையை பாம்பு சாப்பிடுது, பாம்பை கழுகு சாப்பிடுது. இப்போது இது ஒரு சங்கிலி. இப்போ இந்த சங்கிலியில் ஏதோ ஒன்று கட் ஆயிடுச்சு. இப்போது தவளை இனம் அழிஞ்சு போச்சுன்னா கொசு அதிகமாகிடும், நமக்கு நோய் அதிகமாகிடும். அப்போது இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கடவுள் அப்படி படைச்சிருக்கிறாரு. சரியா எது எப்படி நடக்கணுமோ அப்படின்னு. இப்போது சொல்லுவாங்க, இந்த சூரியன் பூமி இதற்கான இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான். இப்போ அது கொஞ்சம், இந்த பூமி கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்மளாம் எரிஞ்சிருவோம். இப்போ அது கொஞ்சம் பேக்கில் போச்சு அப்படின்னா அந்த சூரிய ஒளி பத்தாமல் நம்ம உயிர்கள் வாழாது. இப்போது அது கரெக்டாக அது அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எதுக்கு என்னென்ன தேவையோ அது படி ஒவ்வொன்றும் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் எதை யோசிச்சிங்களாலும் எல்லாமே அது சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு என்னென்ன எது வேணுமோ, இது எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஆனால் எல்லாமே அவருடைய கருணை தான். இப்போது எல்லாத்துக்குமே கருணை செய்கிற இறைவன் நமக்கு செய்ய மாட்டாரா? ஏன் நம்பிக்கை இல்லை? அந்த நம்பிக்கையை தானே கடவுள் எதிர்பார்க்குறாரு. ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அதனால நீங்கள் இதை பற்றிலாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கடவுளை நம்புங்க, கடவுளுடைய ஆட்சியை கேளுங்க. இப்போது மற்றதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். சாலமோன் கதை போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அவர் ஞானமுள்ள இதயத்தை வேணும்னு கேட்டதால எல்லாமே கொடுத்துட்டார். அப்போது நாமளும் அப்படித்தான் கேட்கணும், இறைவனை கேட்கணும், இறைவனுடைய ஆட்சியை கேட்கணும். அவருக்கு என்ன ஏற்புடையதாக இருக்குது, அவருக்கு என்ன சந்தோஷம், அவருடைய விருப்பம் என்ன, அவர் எதை சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அன்பும் கருணையுமாக நாம் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.